ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நேற்று சிஎஸ்கே vs ஆர்ஆர் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் சிஎஸ்கே ஆர்ஆருக்கு எதிராக தோத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி சேசிங், அதே மாதிரி தோல்வி அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப ஒரே மாதிரி நடக்கிறது நமக்கும் கஷ்டமாக இருக்குது. சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்கன்றதே தெரியல. பட் திரும்பவும் ஸ்ட்ராங்காக கம்பேக் கொடுப்போம் அப்படின்றத நான் நம்புவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மீம்ஸில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. எங்க நீங்க அட்டாக் பண்ணல பட்லர், எங்க நீங்க விட்டா தானங்க நான் அட்டாக் பண்றது அப்படின்ற மாதிரி. ஸோ பவர் பிளே மொதல் ஓவரில் எடுத்த அட்டாக்கிங் மோடு அவர் அவுட் ஆகிற வரையும் ஃபுல்லாகவே அட்டாக்கிங் மோடில் தான் இருந்தார். பட்லருக்கும் சான்ஸ் கொடுக்கல. பட்லரும் அந்த அளவுக்கு ஃபார்மில் இல்லை. உண்மையாக சொல்ல போனால் இப்போ பட்லர் கடந்த 3 மேட்ச் அந்த அளவுக்கு ஃபார்மில் இல்லை. ஸோ அதுக்கு நீயே அடுப்பா அப்படின்ற மாதிரி அவர் மனசில் சொல்லிப்பாரே தவிர என்ன பண்ணுறது, அப்படிதாங்க போயிட்டு இருந்தது. அதுவும் சொன்னார், எனக்கு செஞ்சுரிலாம் முக்கியம் இல்லைங்க, வந்த உடனே பால் அதிரடியாக ஆடணும், அது மட்டும் தான் எனக்கு முக்கியம் அப்படின்றத ஸ்டேட்மெண்ட்டாகவே நேற்று சொல்லியிருந்தாரு. சிஎஸ்கே ஹையஸ்ட் பவுலிங் எக்கானமி ரேட் இன் பவர் பிளே ஐபிஎல் 2000. ஸோ ஐபிஎல் பவர் பிளேல இவங்க தான் எக்கானமி. ஐபிஎல் ஃபேன்ஸு டே எப்பா நீங்கள் எங்கடா அப்படின்ற மாதிரி ஐபிஎல் ஃபேன்ஸ் சிஎஸ்கே கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எம்எஸ் வந்து மும்பை வந்து ஹையஸ்ட் டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறாங்க. டெத் ஓவர் எக்கானமி அவங்க தான் வாரி கொடுக்குறாங்க. சரி, இவங்க இது பக்கம்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வருவாங்க, ஐசாலா கப்னாமதே நம்ம பங்காளி அப்படின்ற மாதிரி வருவாங்கல்ல. ஸோ ஆர்சிபி வந்து மிடில் ஓவர்ஸ் ரன் ரேட் ஹெவியாக கொடுக்குறவங்க அவங்க பெருசாக இருக்காங்க. ஸோ இந்த 3 டீமில் பார்த்தீங்கன்னா 2 டீம் ஓகே சாம்பியன்ஸ் டைம்னு. இதில் எதுக்கு ஆர்சிபினா சரி ரெக்கார்டு வச்சிருக்கோம்பா அதனால வந்து ஜாயின் பண்ணுறப்பா அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. பட் இது 2 விட மிடில் ஓவர்ஸில் கொடுக்குறாங்க பாருங்க. 9 ஓவரில் அதிகமாக ரன் கொடுத்தா எங்கே போகிறது. துஷார் தேஷ்பாண்டே 3 overs 2 for 26 பிக்கிங் விக்கெட்ஸ் இன் crucial டைம். ஃபேன்ஸு எப்பா முழுசா இவர் யாரு தாக்கூர் மாதிரி முழுசா மாறின துஷார் பாண்டியவை பாருங்கப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ சிஎஸ்கேல ஷாகுல் தாக்கூர் இருக்கும்போது குரூஷியல் டைம்ல விக்கெட் பேக் டு பேக் விக்கெட் எடுத்து கேமை மாற்றி விடுவாரு. ஸோ அதே மாதிரி தான் துஷார் பாண்டிய இங்கே வந்து பண்ணுறாருன்றது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ யார் ஸ்டார்டிங்லாம் இவரெல்லாம் எதுக்குப்பா டீமில் வச்சிருக்கீங்க பேசினவங்களுக்குலாம் இப்போ பதிலடி கொடுக்குறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா பர்பிள் கேப் விக்கெட் டேக்கர் லிஸ்ட்டில் ஸோ 13 விக்கெட்டில் வந்து லீடிங்கில் இருக்காரு. ஸோ டாப் 3ல வந்து ஈக்குவல் பண்ணியிருக்காரு அந்த முதல் இடத்த. ஸோ எந்த அளவுக்கு வருவார், ரன்னு கொடுக்குறாரு, அது மட்டும் தான் பிரச்சனையாக இருக்குது. ரன்னு கொடுக்காம இந்த மாதிரி விக்கெட் எடுத்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். 2 விக்கெட் இன் 1 over துஷார். சிஎஸ்கே ஃபேன்ஸ் துஷார் உன்னை போய் வாய்க்கு வந்தபடி எல்லாமே பேசிட்டோமையா அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக உண்மைங்க. ஸோ அந்த அளவுக்கு அவர்கிட்ட பர்ஃபார்மன்ஸு இது இருக்குன்றதால தான் தோனி நம்புறாரு. ஸோ தோனி எதுக்கு ஒருத்தர் டீமில் வச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியாதா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பேச்சு. ஸோ இப்போ பர்பிள் கேப்பில் வந்து ஸோ ஈக்குவல் பண்ணியிருக்காருன்னா அந்த அளவுக்கு பவுலிங் போட்டிருக்காரு. பட் ரன்னை மட்டும் குறைச்சிருந்தா நல்லா இருக்கும்ன்றது தான் என்னோட கருத்து. ஒரு பேட்ஸ்மேன் அடிக்கும்போது அந்த ஆப்போனன்ட் டீம் ஃபேன்ஸும் எல்லாம் சந்தோஷப்படுற ஒரு சில பேட்ஸ்மேன்களுக்கு மட்டுமே அது இந்த சிறுவனுக்கு அமைஞ்சிருக்கு. ஆமாம், கண்டிப்பாங்க. ஜெய்ஷ்வால் வந்து ஆடுறது வந்து நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக சொல்லுங்க. ஒரு மேட்ச் பார்க்குறீங்க அப்படிலாம் பண்ணுறீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒரு ஜாலியான இருக்கா அப்படின்ற போது நமக்கு ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் கிடைச்சா நல்லா தானே இருக்கும். ஸோ அதுக்கு உண்டாக்குனது வந்து ஜெய்ஷ்வால் தான். என்னமா ஆடினாருங்க 6-4 அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஆடினாரு. ஸோ எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா சிஎஸ்கே தோத்துருந்தா வருத்தம் இருந்தாலுமே ஸோ அந்த இன்னிங்ஸை பார்க்கும்போது நமக்கு ரசிக்கிற மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃபில் தூபே கலக்கிட்டியா நீ. இது பவர் பிளேல ஸோ 48/1 கான்வே 8 of 16 balls. ஃபேன்ஸு என்னடா டிக்கெட்டு வாங்கிட்டேன் நல்லா ஆடிட்டு இருந்தானேன்னு யோசிச்சேன், போயிட்டானா. ஸோ 4 மேட்சாக தொடர்ந்து 50 அடிச்சிருந்தார்ல. ஸோ இந்த மேட்சை அடிப்பாருன்ற எதிர்பார்ப்போடு நீங்கள் போயிருப்பீங்க பல பேர். பட் அந்த எதிர்பார்ப்பை அவரால் பூர்த்தி செய்ய முடியல. என்னன்னா ஸோ அந்த இடத்துல வந்து டெவன் கான்வே மேலே தப்பு சொல்ல முடியாதுங்க. அவருக்கு பேட்டில் படல. அவருடைய ஷார்ட்ஸ் ரேஞ்செலாம் என்ன ஸோ பிச்சை விட்டு கிரீஸை விட்டு யூஸ் பண்ணுவார். கிரீஸை யூஸ் பண்ணி பவுலர்ஸ் அடிப்பார். அந்த இடத்துல தான் சஞ்சு சாம்சன் ஒரு ஸ்மார்ட் மூவ் பண்ணிட்டார். என்னன்னா சந்தீப் சர்மா ஓவரில் வந்து கீப்பர் ஃபாஸ்ட் பவுலரில் வந்து பின்னாடி வந்து நின்னதுக்கப்புறம் எப்படி அவரால் அடிக்க முடியும் நீங்களே சொல்லுங்க. கொஞ்சம் மிஸ் ஆச்சாலும் ஸ்டெம்ப் ஹிட்டு. ஸோ அவரை ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் லைன் வச்சு கான்வேவை நிற்க வச்சு போட்டுட்டு அவரை ப்ரெஷரை பில்டு பண்ணி தான் அந்த விக்கெட் எடுத்தாங்க. பட் அது என்ன பண்ணுறது, அது கிரெடிட் வந்து சஞ்சு சாம்சன் அண்ட் சந்தீப் சர்மாவுக்கு தான் கொடுக்கணும் அந்த ப்ரெஷர் பில்டு பண்ணதுக்கு. Chennai by Ashwin takes 2 back-to-back wickets of Ragane and Raidu. சிஎஸ்கே மேட்ச் ஆஷ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் எதிராக போன மேட்சும் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கி மேட்சை திருப்பி விட்டாரு. இந்த மேட்சும் வந்து 2 விக்கெட் எடுத்துட்டு அந்த மாதிரி சிஎஸ்கேக்கு எதுனா பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாரா அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸில் என்ன ஏன் எடுக்கல அப்படின்ற கொஞ்சம் வெறிய ஆதகமாவது உள்ளே இருக்கணும்ல, அதுக்காவது பண்ணணும்ல. ஸோ என்னை எடுக்கல பாரு நானே உங்களை செய்கிறேன்டா அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே செஞ்சு விட்டுருக்காரு நான் நினைக்கிறேன்.
63 ரெக்யூட் ஆஃப் 20 பால்ஸ். அப்பா டிவி ஆஃப் பண்ணலாமாப்பா அப்படின்னு வந்து டேட் டோனி விக்கெட் இருக்காடா இன்னும் ஆஃப் பண்ணாத, த வே திஸ் மேன் இஸ் பை த ஜென்ரேஷன். ஸோ டோனி விக்கெட் ஏறா டிவி ஆஃப் பண்ணாத. ஸோ ஒரு காலத்தில் சச்சின் இருக்கும்போது சச்சின் விக்கெட் போனால் டிவி ஆஃப் பண்ணுற கூட்டங்கள் பல பார்த்துருப்போம். ஆனால் இப்போல்லாம் டோனி இருக்காரா டிவி ஆஃப் பண்ணாத மேட்சை பாரியா அப்படின்ற மாதிரி டோனியா முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்குன்னா the one and only the legend Dhoni will do it. So day before yesterday Mumbai lost, yesterday RCB lost, today CSK lost, MI RCB CSK. என்னடா வரிசையா ஒரு டாப்ல இருக்க டீம் எல்லாமே லாஸ்ட் மந்த் வந்து அதுவும் மூணுத்துக்கும் பயங்கரமான ஒத்துமை போயிட்டு இருக்கு. ஏன்னா பாருங்க பவர் பிளே, மிடில் ஓவர்ஸ், டெத் ஓவர்ஸ்ன்ற மாதிரி காம்பினேஷன் ஒரே மாதிரி வராங்கன்னா பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் MI லாஸ்ட், தென் RCB லாஸ்ட் அண்ட் ஆல்சோ ஸோ அந்த குரூப்பாக ஒரு படம் இருக்கும்ல, ஸோ அந்த படத்தை போட்டு அப்படி 3 பேரும் டாப் 3 டீம்ஸும் வரிசையாக தோத்துட்டே வராங்க. மற்ற டீமுக்கு ஒரே ஜாலியாக இருக்க போலே. இது சிஎஸ்கே தோத்தா இந்த பங்காளிகளுக்கும் ஒரு சந்தோஷம் தான் இருக்கும். பாயிண்ட்ஸ் டேபிள் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போயிட்டாங்க. பிளே ஆஃப் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா, ப்ராப்ளம்லாம் இல்லைங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு பயங்கரமான சைடு. ஸோ எப்படி பார்த்தாலும் அவங்க குவாலிஃபை ஆயிடுவாங்க. இன்னொன்று 6 மேட்ச் இருக்கா, 6ல் 4 இல்லை 3 மேட்ச் ஜெயிச்சாவே குவாலிஃபை கன்ஃபார்ம். இதுக்கு இல்லை பயம்லாம் தேவையே இல்லை, விடுங்க. ரைடு இம்பாக்ட் பிளேயர்ல இருக்காரு, ஆனால் இம்பாக்ட் காணணும். இம்பாக்ட் எங்க அவர் மேலே தப்பே சொல்லாதீங்க. இம்பாக்ட் பிளேயராக இருந்தால் இம்பாக்ட் எங்கன்னு நீங்கள் கேட்பீங்களா? பல மேட்ச் பல பிளேயர் இம்பாக்ட் பிளேயர்னு உள்ள வராங்க. அவங்களாம் எல்லாரும் இம்பாக்டை கொடுக்குறாங்களா? ஒன்றுத்தையும் கொடுக்கறது கிடையாது. பட் இவர் வந்து சுச்சுவேஷனில் வந்து அடிக்கணும், அடிச்சே ஆகணுன்ற கட்டாயத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா 2வது பாலே அடிச்சு அவுட் ஆன, அடிச்சா 6 இல்லை அவுட்டு அப்படின்ற மாதிரி ஆறது தப்பே இல்லை. மொக்க போட்டு போகிறதுக்கு அந்த மாதிரி அவுட் ஆகிட்டு போகிறது தப்பே இல்லையே. Last 3 IPL matches, MI failed to chase 200, RCB failed to chase 200, CSK failed to chase 200. என்ன ஒத்துமையாப்பா? அந்த மோசமான ரெக்கார்ட்லயும் நீங்க 3 பேர் இருக்கீங்க, தொடர்ந்து தோக்கத்துலயும் 3 பேர் இருக்கீங்க, இந்த மாதிரி 200 சேஸ் பண்ணலையும் 3 பேர் இருக்கீங்க. ஸோ வந்தா குரூப்பா மொத்தமா ஒரே மாதிரி தான் வருவீங்களோ? ஜாம்பா 3 overs 22 3 wicket, Ashwin 4 overs 35 2 wickets. I used the stones to destroy the stones. அப்படின்ற மாதிரி நாங்கள் சிஎஸ்கே டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு நாங்கள் என்னென்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணியிருக்கோம், எல்லாத்தையும் தூக்கியிருக்கோம். இதுக்கு தான் பிளான் போட்டு வந்தோம், கரெக்டாக அது நடந்துருச்சுல. சிஎஸ்கே லாஸ்ட் த செகண்ட் கேம் while chasing in the season. சிஎஸ்கே fans என்னப்பா சேசிங்லாம் தோக்குறீங்க, கொஞ்சம் இது பயமாலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. கிட்டத்தட்ட தோத்த 3 மேட்ச்ல ஒன்று ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து டிஃபெண்டிங்ல, 2 மேட்ச் வந்து சேசிங்கில் தோத்துருக்காங்க. ஸோ சேசிங்கில் தோக்கிறது இது ஒரு நல்ல விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் அது அந்த பிச்சை பொறுத்தவரையும் நம்ம பவர் பிளேவே மேட்சை விட்டுடுங்க. ஸோ அந்த பவர் பிளேலே ரன் வரல, பவர் பிளேல ஒரு 20 ரன் ஷார்ட் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பவர் பிளே ஸ்கோர் தான் சிஎஸ்கேவோட மிக கம்மியான ஸ்கோரு. அந்த மாதிரி லாஸ் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு கம்பேக் பண்ணோன்னா நல்லா வந்திருக்கணும். பட் அந்த மொமெண்டமே கிடைக்கல. விக்கெட்ஸ் ரெகுலராக போயிட்டு இருந்ததுக்கப்புறம் எப்படி ஆட முடியும்? சிவம் டுபே 52-30 பால். சிவம் டுபே ஐ எம் சாரி சேஸில் நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு. எப்பா நீ சேஸ்லலாம் ஃபெயில் ஆகலை, எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிட்டு இருக்க, தொடர்ந்து 3வது 50 ஹேட்ரிக் 50 அடிச்சிருக்க. அவர் என்னமா ஆடுற, அவரோட குட் லென்த் லைனில் போட்டிங்கன்னா அடி 6 தாங்க. எந்த ஸ்டேடியம் எவ்வளோ பெரிய ஸ்டேடியம் வந்தாலும் இல்லை, நான் அடிக்கிறது 6 தாண்டி அப்படின்ற மாதிரி அடிக்கிறாரு. எல்லாரையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. வேற லெவல் ஃபார்மில் இருக்கிறாரு. சிவம் டுபே கிட்டத்தட்ட ஒரு 650 அடிச்சிருக்காரு. அது 650ல பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்கும் பாருங்க. RRக்கு ஆடும்போது சிஎஸ்கே எதிராக ஒரு 50 அடிச்சாரு. சிஎஸ்கேல வந்து மற்ற டீமுக்கு எதிராக 450. ஸோ ஆக மொத்தத்தில் சிஎஸ்கேவை சார்ந்தே ஒரு 550 அடிச்சிருக்காரு அவரு. So this is Dhoni. This is very special venue. My first ODI cricket in Vizag gave me 10 games, but the 183 I made here gave me 1 year. So it was great to back here. So அவரோட வாழ்க்கை கொடுத்ததே இந்த 183 நாக் இந்த ஸ்டேடியத்தில் தான். ஸோ அந்த 183 நாக் இந்த ஸ்டேடியத்தில் அடிச்சதுக்கப்புறம் 1 இயர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ அந்த 1 இயர் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அப்புறம் தான் டோனி யாரு அப்படின்றது நமக்கெல்லாம் தெரிய வச்சது. கண்டிப்பாக அது டோனிக்கு மெமரபிளான ஸ்டேடியம் ஒரு பக்கம், மற்ற எல்லாருக்கும் அந்த ஸ்டேடியத்தால் தான் டோனி நமக்கு தெரிய வந்தாருன்றது முக்கிய குறிப்பு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க கைஸ்.